இல்லக்கா, நல்ல குடும்பத்து பயல் ஒன்னதான் இதுக்குள்ள பொண்ணாடி பிள்ளைல கூட்டிட்டு போயிருப்பான்வல. நம்ம காதுக்கே எட்டிட்டு அவன காதுக்கு எட்டாமலா இருக்கும். அதுக்குதான் இந்த அன்னைக்கிளி இந்த பயலோட கூடயே வச்சிருக்கா. அந்த அன்னைக்கிளிக்கு நல்லா தெரியும்க்கா, எப்படியும் தான் பிள்ளைல தான் லட்சணத்தை பார்த்து போயிருன்னு தெரியும். அதானே ஊர்லாம் மட்ட பிள்ளைலாம் போட்டு வளர்த்துருக்கா. இதுவரை தன்னை காலை சுத்தி வரும், தான் மேல என்ன பழி வந்தாலும் நம்பாது. எல்லாம் தெரிஞ்சுதாக்கா அந்த அன்னைக்கிளி வேலை பார்த்துருக்கு. நல்ல சாமத்திய காய்தான் பாத்தியா. இன்னைக்கு அன்னைக்கிளி பண்றதுனக்க நாளைக்கு அந்த பிள்ளைகளும் பண்ணும். சாவ போற நேரத்துல என்ன வேலை பார்த்துருக்கு பத்தியா அந்த அன்னைக்கிளி. ஆனா ஒண்ணு நிச்சயமா அவ போட்டு வளர்க்கால. அதான் அந்த வளர்ந்த பிள்ளை என்ன பிள்ளை ஏதோ செம்பா அல்லிங்காவ. அவ அந்த தமிழ் இதெல்லாம் ஒண்ணு போலதாக்கா. இந்த பயில ஒரு அப்பாவி பயிலுவ, உலகம் தெரியாத பயிலுவ. அவளை சொல்லுக்கெல்லாம் ஆடுவானுவ. அவன் நாமம் போட்டுட்டுதான் போறால பாருங்கள. இப்பமே கூட்டிட்டு போனானுவன்னா பொழைச்சானுவ. நாளைக்கு ஐயடா அப்படானாலும் என்ன செய்ய முடியும். ஏதோ நம்மளுக்கு வந்ததை சொல்லுவோம். இந்த காத்து பிள்ளைல எங்கக்கா கேக்கும். அதியா பேசவா நேர்ல வந்து பேசலாம். சும்மா சாலையில பேசுறதுக்கு ஓடிட்டு அடிச்சு விடுறேன். யார் குடும்பத்தை பத்தி யார் பேசாது. கையில மட்டும் சிக்கலையா தொலைச்சிரும் தொலைச்சி. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல போயிருக்காங்களே, இது சண்டையில போட்டக்கூடாதே. இருங்க, கையில மட்டும் சிக்கலையா. ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காத. ஒரு குடும்பத்தை நானே ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. அப்படி உங்க கண்ணை உருட்டு உங்களுக்கு. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காங்க அப்படிது, கெட்டு போனாலும் புத்திக்குதான் கெட்டு போயிட்டாங்க. சரி ஊரை பாரு ஊரை. இதை உடனே அன்னைக்கு பண்ணிட்டு சொல்லி ஆகணும். அப்படினாலும் எதுக்கு பாட்டியை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க? என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த அன்னைக்கு அவமானம் தாங்க முடியாம அவளோ சாகணும். அவளை தோக்கடிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. நானும் என்ன பண்ணி பார்த்துட்டேன், அவளை தோக்கடிக்கவே முடியல. அதான் நான் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தேன். நாம ஒருத்தங்களை வீழ்த்த முடியலன்னு வச்சுக்கோங்களே, அவங்க மானத்துல கைய வச்சிடணும். எதுல விழுறானோ இல்லையோ, மானத்துல கை வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களே விழுந்துருவான். அதனால ஒரு பழமொழி சொல்லாத, ஒருத்தனை வீழ்த்த முடியாதப்போ அவன் கையில எடுக்கிற ஆயுதம் அவன் மானம், அவன் மரியாதை. அவனை அவமானப்படுத்திட்டோம்னா அவன் சரிஞ்சிருவான். சரியா சொன்ன தங்கம், உன்னை ஆரம்பத்திலே நான் கூட வச்சிருக்கணும். பாரு என் கூட ஏறு, உனக்கு லட்சக்கணக்கில் நான் தாரேன். ஐயோ இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? லட்சக்கணக்கில் தாரேன்னு சொல்லிட்டிய, என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன பணத்துக்காக என் புருஷனையும் ஆஸ்பத்திரியில சேர்க்காம போட்டாவா தானே? எவ்வளவு செத்த எல்லாம் கிடைக்குன்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்கல பார்த்துக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் தாரேன். ஆனா அந்த அன்னைக்கு சாவர வரைக்கும் நீ கூட இருந்து குழி பறிக்கணும். சொல்லிட்டு எல்லாம் நான் செஞ்சிருவேன். நான் பேசுற பேச்சுல பாருங்க அந்த வீட்ல நீ என்னெல்லாம் நடக்குன்னு. அந்த வீட்ல எல்லாரும் பிரியணும். அந்த மருமக்கமாரெல்லாம் ஒற்றுமையா இருக்காளுல, அத பிரிக்கணும். இவளுகெல்லாம் ஒண்ணா இருக்க போய் தானே ஒற்றுமையா இருக்காளுவ. இவளுகெல்லாம் ஒண்ணா இருக்க போய் தானே அந்த அன்னைக்கு நீ வீழ்த்த முடியல. இவளை பிரிச்சுட்டோம்னா பரவென்ன அன்னைக்கு தானா போய் சேர்ந்துருவா. அதான் வேணும், அதான் வேணும். அந்த 5 மருமகளும் ஒண்ணாவே இருக்க கூடாது. 5 பேரும் பிரியணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான் பாத்துக்கங்க. அதுக்குத்தான் இவனுல கையில ஆயுதமா எடுத்திருக்காம. எப்படி இன்னைக்கு வீட்டுல வச்சு சண்டை போடுவானுவ, எப்படி இவனை பிச்சுக்கிட்டு போறதுதான் பாப்பானுவ. என்ன இருந்தாலும் மான மரியாதை முக்கியம் இல்லையா? வா தனியா போயிடலாம் பானுவ. வேற வழியே இல்ல, புருஷன் கூட போய் தான் ஆகணும். போயிருவாள்வல்ல, அதெல்லாம் போயிருவாள்வ. போகணும், போனாதான் அந்த குடும்பத்தை பிரிக்க முடியும். அப்படி 5 பேரும் பிரிஞ்சுட்டா என் சொத்துல பாதி நான் உனக்கு தாரேன். என்ன நிஜமாவா சொல்லுதியே? சத்தியமா சொல்றேன். அப்படி மட்டும் அவங்க பிரிஞ்சுட்டாங்க, என் சொத்துல பாதி நான் உனக்கு தாரேன். அன்னைக்கு கூட இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் பிரியணும், ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு சாகணும். அதை என் கண்ணால பாக்கணும். 20 வருஷமா என்னை ஏமாத்திக்கிட்டு ஒருத்தன் இருந்துட்டானே அப்பான்னு சொல்லிக்கிட்டேன். அவரையும் நான் விடக்கூடாது, அவரையும் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதான் ரோசிட்டாவ அனுப்பிட்டமே, அவ காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவா. ஐயோ அவ அந்த அளவுக்கு ஒருத்த கிடையாது, ஒன்ன மாதிரி யாரும் கிடையாது. ஐயோ அப்படியா? ஓ சாமர்த்தியம் வேறதான். அத சொல்றேனே, உன்னை மட்டும் கூட வச்சிருந்தேன், இன்னத்துக்கு அன்னைக்கு இருந்துக்க மாட்டா. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ என்ன நீங்க ரொம்ப புகழுதீங்க. ஐயோ ஐயா, எப்படியும் இன்னைக்கு வீட்டுல போய் சண்டை போடுவானுங்கல்ல. இன்னைக்கு போடட்டே, நாளைக்கு அவனை போராடம்லாம் சொல்லுவான்.
அந்த வீட்டுல அந்த சதீஷ் இல்ல, அவனுக்கு உங்க அப்பாங்க பேர்ல கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யுது. அவனை கொஞ்சம் தூண்டி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வீட்டுல கொஞ்சம் சண்டை போடதான் செய்வான். அன்னக்கிளிக்கு பக்க பலமே இந்த மீனா, இந்த மீனாக்கு பக்க பலம் அந்த தமிழ், அந்த தமிழுக்கு பக்க பலம் இந்த செம்பகவல்லி. இவளுக்கெல்லாம் பக்க பலமா அந்த மீனா குட்டியும் தேர்மொழி இருக்காளுவ. இவ மேனே மீனா. இந்த மீனாவை நம்ம ஓச்சிட்டோம்னா இவ்வளெல்லாம் தானா ஓச்சிடலாம் பாத்துக்கங்க. இந்த மீனாவை ஓக்கணும்னா நாம சதிசை தான் கையில எடுக்கணும். சதிசு வார இடம் போற இடமெல்லாம் அவ அம்மை பத்தி தப்பு தப்பா சொன்னோம்னா கண்டிப்பா கோவத்தை வீட்டுல காட்டுவான். மாமியார பேசுனா இந்த மீனாவுக்கு பிடிக்காது. புருஷனை லெஃப்ட் ரைட் வாங்கிடுவான், ஏன் அடிக்க கூட செஞ்சிருவான். அவன் விடுவானா? எனக்கு என் பொன்னாட்டி பிள்ளை தான் முக்கியம், ஒழுங்கா என் கூட வந்துருங்கன்னு சொல்லுவான். இவ என்ன செய்வா? பூசன் கூட போய் தான் ஆகணும். மீனாவை மட்டும் அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டோம்னா மத்த எல்லாரையும் பிரிக்கிறது ஈஸி. ஓஹோ, அந்த வீட்டு பழமே மீனா தானா? மீனாதான். ஆனா அவ கொஞ்சம் கோமாளி வேஷம் தான் போடுவா. ஆனா உண்மையிலே அரைக்கி ஆவாதான். அதான் சொல்லல, ஸ்மைல் கில்லர். சிரிச்சுக்கிட்டே வேலையை முடிச்சுட்டு போயிருவா. கோமாளி மாதிரி இருந்துக்கிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் பாப்பா. நீ சொல்றது உண்மைதான், அவ ஸ்மைல் கில்லரே தான். சிரிச்சுக்கிட்டே வேலையை முடிச்சுட்டால, ஆனா வெளிய லூஸ் மாதிரி வேஷம். அவ லூஸ் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு சும்மா ஒண்ணும் அவளை தேர்ந்தெடுக்கல. அவளை பத்தின எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை வாரிசா எடுத்தா. தனக்காக உசுர கூட கொடுப்பான்னு தெரிஞ்சுதானே அவளை உள்ள விட்டா. அது ஒரு விசுவாசி. மாமியாருக்காக உசுர கூட கொடுக்கும். என்ன செய்வி யாரு செய்வியோ, அந்த மீனாவை அந்த குடும்பத்தை நீ பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உனக்கான சொத்தை நான் எழுதி தாரேன். நீ பிரிக்கிற சொத்து நெட்டிய அவளை உசுரோடே விட மாட்டேன். நீங்க கவலைப்படாம போங்க. அந்த மீனாவை அந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டியது என் பொறுப்பு. முக்கியமான ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இந்த மீனா மட்டும் போயிட்டா அன்னக்கிளி இதயம் வெடிச்சே செத்துருவா. என்ன சொல்ற நீ? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அன்னக்கிளி தான் பெத்த புள்ளைய விட அந்த மீனா மேல உசுரையே வச்சிருக்கா. அவளுக்கு தமிழ் செம்பகவல்லி மீனா குட்டி தேன்மொழி பிடிக்கும், உசுறுதான். இந்த உசுறுகளுக்கெல்லாம் மேலான உசுர இந்த மீனா மேல வச்சிருக்கு இந்த அன்னக்கிளி. மீனாக்கு ஒரு நாள் ஒரு ஆபத்து வந்துருச்சு. அப்ப இதுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டுன்னா பாத்துக்கங்களா. இந்த மீனா இல்லாத உலகத்துல அந்த அன்னக்கிளியால வாழ முடியாது. அது என்ன பாசப்பிணைப்போ தெரியாது. இந்த மீனா இல்லாத உலகத்துல அன்னக்கிளி இருக்காது, அந்த அன்னக்கிளி இல்லாத உலகத்துல இந்த மீனா இருக்க மாட்டா. அப்படி ஒரு பாச பிணைப்பு. இது போதும் எனக்கு. ஓஹோ, அந்த அன்னக்கிளி உசுரை இந்த மீனா கிட்ட தான் இருக்குதா? இருக்குது. அதனால தானே இவ்வளவு கோபப்படுற அந்த கிசரு கூட மீனா கிட்ட அடங்கி போறான். தான் அம்மா உசுரே அந்த மீனா கிட்ட தான் இருக்குன்னு தான் அந்த மீனாக்கு அடங்கி போறான். ஏன்னா அந்த கிசரு பையவுலைக்கு அம்மனா பிடிக்கும், ஆனா அம்மைக்கு மீனாவை பிடிக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தான் அம்மா உசுவாழ்றதே அந்த மீனாக்கு தானே அவனுக்கு தெரியும். அதனால அத்தனை கோவத்தையும் கண்ட்ரோல் பண்றான். மீனாவை தெய்வமா பாப்பான். ஓ, இதெல்லாம் நடக்குதா? ஆமா, அப்படி யாரு அப்படி என்ன அந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டா? என்ன பண்ணுனாலாவா? இப்ப ஏமோ எனக்கு உசுறுதான், ஆனா ஏமோ எனக்கு உசுர கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. நீங்க உங்க அம்மா கொடுப்பீங்களா இல்ல உங்க அம்மா தான் உங்களுக்காக கொடுப்பாளா? கொடுக்க மாட்டா. ஆனா அன்னைக்கிளி உசுர கேட்டா இந்த மீனா கொடுப்பா. ஏன் என்னன்னு கூட கேட்க மாட்டா. உன் உசுரத்தானா இந்த மீனா கொடுத்துருவா. அதான். ஓ, உசுறு மீனா. நடக்கட்டும். நீ சதிச மட்டும் நல்லா கண்காணி. அவன் அந்த குடும்பத்தை பிரிக்கிற. நீங்க சொத்தை மட்டும் எழுதி வச்சிருங்க, காரியத்தை எப்படி முடிக்கணும் மட்டும் பாருங்க. சொத்தை உன் பேர்ல எழுதுன மாதிரிதான். வேலையை முடிச்சுட்டு பத்தத்தை வாங்கிட்டு போ. சொல்லிட்டேல்ல, முடிச்சிருந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ.
என்னம்மா தங்க அழுவீங்களோ? இல்ல கண்ணுல தூசி விழுந்துட்டு. நான் ஊதி விட்டுட்டப்பா. ஆ, ம், சரி. அப்பா சரியா போச்சுப்பா. ஆ, சரியா போச்சு. இப்ப சரியா போச்சு. ஆ, என்னம்மா? அழுவீங்களோ? இல்லம்மா இல்ல. ஆ, என்னம்மா? தூக்காதுப்பா. வா, அப்பா கிட்ட வா. பெட்ல தூங்கட்டப்பா. அப்ப தூங்க போறேன் வா. என்னங்க? 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 ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. ஏதோ பிரச்சனையா? இல்ல தமிழ். ஒண்ணு இல்லலாமா? இல்ல தமிழ், ஒண்ணு இல்ல. உடம்புக்கு எதுவும் சரியில்லையாமா? ஒண்ணு இல்ல. தம்பி எங்க? தெக்கட்ல இருக்கானுவ. உள்ளே கூட்டிட்டு வா. பயிரோட பார்க்கணும் போல இருக்குது. அவனும் அப்பா எங்கன்னா தேடிட்டு கிடந்தானுவ. நீங்க இன்னும் வரலன்னு சொன்னேன். ஒன்னு அங்க போயிட்டானுவ. வர சொல்லு, எனக்கு தூக்கம் வருது, தூங்கணும். சரி வர சொல்றேன். அவன் வந்து சேர்ந்து தூங்குங்க. சரி. ஹலோ டேய் தம்பி, அப்பா வந்துட்டாங்கடா. தூக்கம் வரா, சீக்கிரம் வா. தூங்கணும்ல? அப்பதான் நீங்க எல்லாம் தூங்க மாட்டாங்களே. சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வா. பாப்பா தூங்கிட்டா. நீ வா. 5 minutes சொல்லிட்டேங்க. இப்போ வந்துருவானுவ. ரொம்ப தூக்கம் வருதா? நான் படுக்கிறேன். இப்போ வந்துருவானுவ. வந்தா என் பக்கத்துல படுக்க சொல்லு, நான் தூங்குறேன். சரிங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? எதுவும் பிரச்சனையா என்ன? நான் இல்லாம தூங்க மாட்டாங்க. நான் பக்கத்துல என்ன வான்னு ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி படுத்திருக்காங்க. என்ன நடக்குன்னு தெரியலையே. பிள்ளைலாம் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க. என்ன ஆச்சுது? பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்லி அதுக்கப்புறம் தானே தூங்குவாங்க. நைட்டு 12 மணிக்கு டயர்டா வந்தா கூட அப்படிதானே பண்ணுவாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. இந்த அவமானத்துல இருந்து நான் எப்படி வெளியில வர போறேன்னு தெரியலையே. ஐயோ, எல்லாம் போச்சுங்க. ஐயோ, எல்லாம் போச்சு. இது வரைக்கும் நான் கட்டிக்காத மான மரியாதை எல்லாம் போச்சுங்க. என்னங்க எப்ப வந்தீங்க? வீட்டுக்குள்ள வரும்போது செம்பகொல்லிட்டு வருவீங்க. வந்து அணக்கலாம இருக்கீங்க. ஏங்க என்ன? வீட்டுக்குள்ள வரும்போதே செம்பகொல்லிட்டு வருவீங்க. என்ன அணக்கலாம வந்திருக்கீங்க? எங்க குடிக்க பால் எதுவும் கொண்டுட்டு வரட்டா? வேண்டாம். சாரம் திட்ட மாத்ததுக்கு வேண்டாம், தொட்டிக்கு கிளம்பணும். சரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்களேன். சரி, எனக்கு தூக்கம் வருது. எங்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஏமா உடம்புக்கு எதுவும் சரியில்லையாமா? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இல்லங்க. மீனா குட்டிக்கிட்ட தம்பி அத்தை கிட்ட இருக்கான். சரி. ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டூட்டி அதிகம், அதான். டூட்டிக்கு போனீங்களா? அவன் தருண் கூட தானே வண்டி சரி பண்ண போறேன்னு போனீங்க. தம்பி கூட நீங்க தெருல நிக்கன்னு சொன்னா? ஆமா, தெரியலதான் நின்னு. இன்னும் டூட்டிக்கு போகணும். இல்ல, நான் இன்னைக்கு போன மாதிரி தெரியல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். எதுவும் பிரச்சனையாங்க? சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி நீங்க படுத்து தூங்குங்க. செம்பகவலின்னு உசுர விடுவாங்க. ஏதாவது விளையாண்டுட்டு வருவாங்க. என்ன ஆச்சுதே? அவங்களுக்கு பிடிச்ச சேலையை கட்டிட்டு நிக்க அதை கூட கண்டுக்காம நிக்கிறாங்க. நான் எப்ப ரூமுக்குள்ள வருவேன்னு சந்தோஷத்துல காத்துட்டு இருப்பாங்க. நான் வந்து நிக்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஆதிரா, ஆதிரா, கச்சேந்தா சார், ஆதிரா இருக்காளா? என்ன பார்க்க வர மாட்டேன்னு சொன்ன? வந்திருக்க? அங்கிள் வீட்ல இல்லையா? டூட்டிக்கு போயிருக்காங்க. இங்க வா. ஏண்டா? என்ன? இங்க வாயே. டேய் சும்மா இருடா. அங்கிள் வந்துருவாங்க. ஐயா, இங்க வா, உன்கிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லணும். அன்னைக்கு நீ பாட்டி வீட்டுல நடக்க கூடாது, ஏதோ நடக்க போகுது. என்ன சொல்லிட்டு இருக்க? பாட்டி வீட்லயா? ஆமா, பாட்டிக்கு நடக்க கூடாது, ஏதோ நடக்க போகுது. என்னடா சொல்ற? ஊருக்குள்ள பாட்டிய பத்தி. பாட்டிய பத்தி? அதான் சொல்லதுக்கு வாய் கூசுது. என்ன சொல்லாம இருக்க முடியாது. இது என்ன உலகம்னே எனக்கு தெரியல. பாட்டி வயசு என்ன, இப்பெல்லாம் பேசுறதுக்கு எப்படின்னா அவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நான் மதன் சித்தப்பா அப்புறம் தெரிய சித்தப்பா எல்லாரும் வண்டி சரி பண்ணிட்டு ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்காரங்க தான் நினைக்கிறேன், நம்ம ஊருதான். 2 பேரும் 3 பேர் சேர்ந்து பாட்டிய தப்பா பேசுனாங்க தெரியுமா? பாட்டி தப்பா பேசினாங்களா? அதான் பக்கத்து வீட்டுக்கு ஒரு சார் புதுசா வந்திருக்காரு. சொல்லதுக்கு வாய் கூசுது. ஆமா, எங்க சாரு? உங்க சாரா? அது சார், பொதுவா சார் சொல்லு. அந்த சாரையும் பாட்டியையும். என்னடா சொல்ற? ஆமா. ஐயோ, அன்னைக்கு நம்ம பூசல அது. ஐயோ, இது பெரிய வில்லங்கமா இருக்கும் போலுக்க.
பாட்டிக்கு அந்த சாருக்கு என்னடா சம்பந்தம்? அதான் எனக்கும் தெரியல. அப்படிதான் பேசுனாங்க. அப்படியே திரு சித்தப்பாவும் மதன் சித்தப்பாவும் உடைஞ்சு போயிட்டாங்க. பாவம் நொந்துதான் போறாங்க. எனக்கு காது போட்டு தான் பேசுறாங்க. டேய், என்னடா பண்ண போறோம்? டேய், சத்தியமா சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த காதாம்பரியா தான்டா இருக்கணும். என்ன சொல்ற? டேய், இப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்கடா. அந்த காதாம்பரி வேலையா தான் இருக்கணும். கோதம்பரி, உன்னை நான் இன்னும் உசுரோட விட்டுருக்கேன் பாரு. இதுக்கப்புறம் உனக்கு உண்மை நினைச்சுட்டேன். இரு, ஏதாவது ஒரு கேஸ்ல கிடைக்காமையா போயிடுறேன். காலத்துக்கு உன்னை தூக்கி வைக்கிறேன். சத்தியமா சொல்றேன்டா, இது எங்க அம்மா வேலையா தான் இருக்கணும். அவங்களுக்கு அந்த குடும்பத்து மேல எப்பவும் ஒரு கண்ணு. பாட்டி சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, அத கதை கட்டி விடுறாங்க. நான் உன்கிட்ட ஓப்பனா சொல்றேன்டா, அந்த சாரு எங்க அம்மா கூட தான் இருந்தாரு. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாடா, அந்த சாருக்கு எங்க நாடுதான், எங்க கூட தான் இருந்தாரு. நான் கூட அடிக்கடி ஒரு சாரு சாரு சொன்னேனே, ஆமா, அந்த சாரே இவர்தான். அப்போ அந்த சாரும் பிளான் போட்டு வந்திருப்பாரோ? டேய், அந்த சார் ரொம்ப நல்லவரு. எங்க அம்மா சார் அத்தனை அட்டுழியத்துக்கும் ஆப்போசிட்டா பண்ணவரே அவர்தான். என்ன சொல்ற? இத்தனை வருஷம் அந்த பாட்டியை பாதுகாத்ததே அந்த சாரு தான். அந்த சார் மட்டும் அப்படிலாம் பண்ணலனா பாட்டி இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது. அத்தனை கோவம் தான் எங்க அம்மாவுக்கு. எனக்கு புரியல, நீ விளக்கமா சொல்லு.